ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே ஒரு வசதியான வீட்டில் தான் பிறக்கிறாரு. விஜயகாந்த் சாரோட அப்பா வந்து ஒரு ரைஸ் மில்லோட ஓனரு. விஜயகாந்த் சார் அப்பாவுக்கு வயசும் ஆகுது. அப்போ அவரோட ரைஸ் மில்லை வச்சு ரன் பண்ண முடியல. அதனால ஒரு பிளான் பண்றாரு. நம்ம இறந்த காலத்துல இந்த ரைஸ் மில்லை வந்து நம்ம பையன் தான் கட்டி ஆளணும் அப்படின்ட்டு ஒரு நாள் விஜயகாந்த் சாரை கூப்பிட்டு, இனிமேல் இந்த ரைஸ் மில்லை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. உடனே விஜயகாந்த் சாரு அவரோட பியூசி படிப்பை விட்டுட்டு ஃபுல் டைம் வேலையா ரைஸ் மில்ல பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு வயசு 17. பியூசி படிப்பை நிறுத்திடுறாரு. ஒரு நாள் ரைஸ் மில்ல இருந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில ஒரு ஆட்டோ டிரைவரு விஜயகாந்த பார்த்து, சார், என் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்கு என் கையில காசு இல்ல. அதனால எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க. நான் அதை திருப்பி கடனா உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட விஜயகாந்த் சாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. படிப்போட அருமை விஜயகாந்த் சாருக்கு தெரியும். ஏன்னா அவர் அப்பதான் படிப்பை விட்டுட்டு ரைஸ் மில்லை பார்க்க வந்திருக்காரு. நான் தான் படிக்கல, உங்க பிள்ளைங்களாவது படிக்கட்டும் அப்படின்னு தான் கழுத்துல போட்டிருந்த தங்க செயினை கழட்டி அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்து, இந்த செயினை வித்து படிக்க வைங்க உங்க பசங்களை, நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆட்டோ டிரைவரும், ரொம்ப தேங்க்ஸ் சார், இதை நான் கடனா வாங்கிக்கிறேன், கண்டிப்பா இதை நான் உங்களுக்கு மீட்டு கொடுத்துட்றேன், ஒரு அடகு வச்சு நான் அந்த நகையை உங்களுக்கு மீட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. விஜயகாந்த் சாரு, இல்ல இதை நீங்க வித்து அந்த பணத்தை வச்சு உங்க பசங்களை படிக்க வைங்க, இந்த பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவரும் போயிடுறாரு. விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த தங்க செயின் வெளியே தெரியும் இல்லையா, அதனால அதை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு, அப்பா வாங்கி கொடுத்த செயின், அதனால வந்து அதை வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு எப்பவுமே சட்டையை கழட்டாம வெளியே தெரியாம சட்டையை வச்சு ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காரு அந்த செயினை. ஒரு நாள் விஜயகாந்த் சார் குளிக்க போகும்பொழுது செயின் இல்லை. அப்பாவுக்கு தெரிஞ்சிருது, விஜயகாந்த் சாரோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. எங்கடா செயின் அப்படின்னு கேட்கும் பொழுது விஜயகாந்த் சார் நடந்தது சொல்றாரு. அப்பா, இந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டோ டிரைவரு அவரோட குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கு கையில காசு இல்ல, என்கிட்ட காசு தான் கேட்டாரு, என்கிட்ட அப்ப காசு இல்ல, அதனால செயினை கழட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட விஜயகாந்த் சார் அப்பா பெருமைப்படல. விஜயகாந்த் சாரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. யாரு காசுல யாரா தியானம் பண்றது? நீ தானம் பண்றதா இருந்தா உன் சொந்த காசுல நீ தானம் பண்ணியிருக்கணும். அது நான் என் காசுல வாங்கினது, அதை நீ எதுக்கு தானம் பண்ணுன அப்படின்னு போட்டு அடிக்கிறாரு. அப்போ கேப்டன் ஒரு முடிவு பண்றாரு. இனிமேல் நம்ம கழுத்துல செயின் போடுறதா இருந்தாலும் சரி, அடுத்தவனுக்கு தியானம் பண்றதா இருந்தாலும் சரி, சாரி தானம் பண்றதா இருந்தாலும் சரி, அது நம்ம காசுல தான் செலவு பண்ணணும். அப்பா காசுல இனிமேல் 5 பைசா செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார்.